ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சர்வேவியர் அப்படிங்கிற ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கேமில் வந்து வேறு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ஒரு அமௌங்கஸ் சைஸில் நம்மளை வந்து கொடுத்துருவானுங்க நமக்கு. இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நைட் 1 நான் இந்த கேமோட டுட்டோரியல்லாம் பார்க்கல, ஆல்ரெடி நான் இது விளையாண்டுருக்கேன், அதான் சொல்கிறேன். இப்போ நம்ம தான் அது பிகாச்சு. ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்கிபிடி டாய்லெட் வந்து வரும், சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போ வந்து கேம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, இதை நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்கிறதுக்கு தான் போகணுன்னு ஒன்றும் கிடையாது, நம்ம எங்கே வேணால் போய்க்கலாம். இப்போ இதில் காசு ஸ்டார்டிங் 2000 ரூபா கொடுக்குறாங்களா? ஏன்னா ஸ்டார்டிங் கேம்லேயே நம்ம ஜெயிக்கணும்னு தான் 2000 ரூபா கொடுக்குறாங்க, வேறு எதுவுமே இல்லை. என்னடா இது? சரி சரி சரி, எல்லாத்தையும் டோருக்கே போட்டு செலவு பண்ணிட்டேனே. நீங்கள் இதில் என்ன ஆனால் பண்ணிக்கலாம் கைஸ், அவ்வளோதான் இந்த கேம். ஆனால் இந்த கேமுடைய லிங்க்லாம் கேட்காதீங்க. அதான் கேமோட நேம் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் நம்மளை தான் வந்து அட்டாக் பண்ணுறானா. இதில் வந்து மேலே ஒரு டைம் ஒன்று கொடுத்துருக்காங்க, தெரியுதா? அந்த டைமிங் வரைக்கும் நம்ம சர்வே பண்ணணும், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ, இந்த கேம். அந்த டைம் ஆனால் போக போக இதோடைய லெவல் நைட் ஒன் தான் இவ்வளோ ஈஸியாக இருக்கும். நைட் 1 மட்டும்தான் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நைட் 2 ஈஸி தானான்னு தெரியல. ஆனால் இதில் ஒருத்தன் தான் இருக்கான். நைட் 7, 8, 9 இல்லை நைட் 5ல் கூட சொல்கிறேனே, 2 பேர் 3 பேர்லாம் வந்துடுவாங்க. ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த டேயில் தோற்றுட்டோன்னா கூட நமக்கு இதுக்கு மேலே எதனா கொடுக்க மாட்டாங்க. அதாவது இந்த பீக்காச்சியோடைய ஸ்கில் இருக்குல்ல, இதை நமக்கு இதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் மட்டும்தாங்க இந்த ஸ்கின்னு, வேறு எப்போவுமே கொடுக்கவே மாட்டாங்க இந்த ஸ்கின்லாம். பாருங்க, இப்போ அவன் ஹெல்த் அப் பண்ண போயிட்டான். இதோ எங்கே அவன்? இங்கே போய் ஹெச்பி அப் பண்ணிப்பான், ஹெச்பி ஏற்றிப்பான். இப்போ வேறு எவனாவது போய் அடிக்க போயிடுவான். நம்மளு தானா? இல்லை, வேறு எங்கேயோ போகிறான். ஓகே, இந்த பாக்ஸ் வந்து ஒரே வாட்டி தான் நமக்கு கிளைம் பண்ணுற மாதிரி கொடுப்பானுங்களே, அதோட கொடுக்க மாட்டாங்க. நீ எக்கேடோ கேட்டுப்போ, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். இந்த கன் இப்போதைக்கு 10வது தான், எதுக்கும் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு தான். சும்மா அட்டாக் டேமேஜ் மட்டும்தானே கொடுக்க போகிறோம். இந்த டைம் இப்போ வந்து கம்மியாகிட்டே வருது இல்லை, இந்த டைம் வரைக்கும் சர்வே பண்ணிட்டோன்னா ஒரு ரோபோட் மாதிரி ஒருத்தர் வரும். அவனும் அமாங்கஸ் மாதிரி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சர்வே பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். இப்போ பாருங்க, அவன் கொண்டுடுவான். இந்த கேட்டு மட்டும் உடஞ்சிச்சுன்னா கொண்டுடுவான். இப்போ நம்மகிட்ட தான் ஸ்ட்ரெயிட்டாக வரான். இப்போ நம்ம கன்னை டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கன்று இருந்தால் தான் இந்த கேட்டை உடைக்கிறதுக்குள்ளே ஹெச்பி டவுன் ஆயிடுச்சுன்னா திரும்ப ஹெச்பி ஏற்ற போயிடுவான். சுட்டு கொஞ்சமாக கொல்லுங்கடா. அவ்வளோதான், திரும்பவும் ஹெச்பி ஏற்றிப்பான். ஏன் லெவலுக்கு கூட ஆகலாம் சில சமயத்தில். இது வேறு போட சொல்லுதா? இன்னும் 2 ஆயிடுது. ஆமாம் இல்லை, ஸ்டார்டிங்கில் அப்படி தான் கொடுப்பானுங்க. மற்றபடி நம்ம நார்மலாக விளையாண்டுட்டு இருக்கும்போது வெறும் சிங்கிள் தான் ஏறுமே. அப்புறமா தான் வந்து டபுள், அதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டபுள் கொடுப்பானுங்க கைஸ். அப்புறமா வந்து சிங்கிள் வச்சுக்கோ ஏதோ வச்சுக்கோ அப்படின்னு சிங்கிள் தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ என்ன பண்ண போகிற இதை வச்சு அப்படிங்கிற மாதிரி வெறும் சிங்கிள் தான் கொடுப்பானுங்க. ஓகே கைஸ், இப்போ இது வந்து நம்ம கன்னால் அட்டாக் பண்ணும்போது டக்குன்ட்டு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது, இந்த இதுலேருந்து காசு கிடைக்கும் சான்ஸ். இதுக்கு மட்டும் காசு கிடையாது. சரி, இன்னொன்று போட்டு விட்டுருவோம். ஏன்னா நிறைய இது இருந்தால் தான் டக்குன்னு இன்னொன்று வைக்க முடியும். ஓ, என்னடா இது? அப்பா, இப்போ நானும் இன்னும் ஒருத்தனை மட்டும்தான் இருக்கும். அவன் வெறும் உட்டன் டோரை வச்சு இவ்வளோ நேரம் சமாளிச்சுட்டு இருக்கான், எப்படின்னு தெரில. அது உட்டன் கிடையாது, இது. இப்போ அவன் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் வருவான். அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று அப்கிரேட் பண்ணி விட்டுருவான். ப்ளீஸ் அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடுவோம். ஆனால் நான் அது வரைக்கும் ஃபஸ்ட்டு சர்வே பண்ண முடியுதா பார்க்கணும். அப்படின்னா நம்மளே இந்த பாஸை கொல்லணும். எப்போ அவன் போயிட்டான், இப்போது கொஞ்ச நேரத்துக்கு இது தாங்கும். ஏப்பா, அவன் வந்தால் கூட பார்த்துக்கலாமே. ஒரு 10 செகண்ட். 8, 7, 6, 5
ஐயோ இன்னும் ஒரு 5 செகண்ட் தாங்க முடியாதாடா இதால். இப்போ 2-1. அவன் வந்துட்டான். ஜஸ்ட்டில் நம்ம வந்து சாகும்போது கரெக்டாக வந்துட்டான். தோத்துட்டான். நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். இந்த ஃபஸ்ட் டே முடிச்சிட்டோமா? செகண்ட் டேவோட இந்த கேம் பிளேயோட பார்ட் 1 முடிஞ்சிச்சு. பார்ட் 2 வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு இப்போ பார்த்தீங்களா நார்மல் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு எப்படின்னு விளையாட தெரியாதுல்ல, அதனால தான் ஒரு பவரோட ஒரு கேரக்டரை போட்டு கொடுத்துருப்பானுங்க. ஓகே, இவனுங்கெல்லாம் உண்மையான பிளேயர்ஸான்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாது. இப்போ காசா இதுதான்டா இருக்கிறதுலே அன்லக்கி. ஏன்னா இது வச்சு நம்ம வெறும் டோரோட ஹெச்பி மட்டும் தான் அதிகப்படுத்திக்கவே முடியும். நமக்கு ஒரு ஷீல்டு வேறு ஒன்று கொடுத்துருக்கானுங்க, எதுக்குன்னு தெரில. டக்குன்ட்டு ஏதாவது தேவைப்படலாம். ஃபஸ்ட்டு டோர் ஹெச்பி அதிகப்படுத்திப்போம். அதே மாதிரி லைவ் மட்டும் எப்படி போடணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். எனக்கு லைவ் போட தெரியாது. சார் 15 இது இருந்துச்சு. ஐயோ ஸ்டார்டிங்கில் நமக்கு தாண்டா வருவான் இவன் வேற. இது நம்மளா? ஐயோ ஐயோ நான் ஒரு பைத்தியக்காரன். இப்போ எதுக்கு தான் இந்த ஷீல்டை போட்டு விட்டணும் எனக்கும் தெரில. டோர் ஹெச்பி எப்படியாவது 30க்கு வந்துச்சுன்னா, இல்லை ஒரு 50 வந்துச்சுன்னா கூட போதும். அதாவது 25 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும் இன்னும் இப்போத்துலேருந்து. ஆனால் நம்ம வேற வந்து அடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி வெறும் நோ வெப்பன் சேலஞ்ச் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. ஸோ 1 வெப்பன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த கேம்லேயே கூட சேலஞ்சு தான் வேணும்னா கூட சொல்லுங்கள், சேலஞ்சு தான் போட்டு விட்டுருலாம். இந்த வெப்பன் வைக்கலாமா? சரி வச்சு பார்ப்போம். இன்னொன்று வேறு வைக்கணும். 50 அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து 50 வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்பா நம்ம மட்டும் தான்டா இருக்கிறதுலே லோ ரேங்க்குன்னு நினைக்கிறேன். என்னடா அடித்தவொடனே போயிடுச்சு. டோர் ஹெச்பி ஏற்றுறதுக்கு மட்டும் தான் வச்சுருக்கோம் இப்போதைக்கு. எங்கே அந்த பையனை காணும்? யார் அந்த பையன்? 2 லெவல் 2க்கு வந்திருக்கான் இப்போ இவன். நம்ம தான் இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மியாக இருக்கும் போல. அடிங்க வாங்கடா, நானே இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஸ்டார்டிங்லேயே ஏதோ ஒன்றுத்தை மட்டும் கொடுத்து வச்சுருக்கானுங்கப்பா. இங்கேருந்து ஒன்று வச்சுக்கலாமா? ஏன்னா இவன் எப்போ பார்த்தாலும் எப்போ வேணாலும் இந்த பக்கத்துலேருந்து கூட போகலாம், இல்லை எங்கே வேணால் போகலாம்ப்பா. நமக்கு இப்போ நான் அப்பா 60 வந்துடுச்சு. இதோட இந்த கேம் பிளே வீடியோ முடிஞ்சிருது. நான் வந்து வேறு ஏதாவது கேம் பிளே அன்னைக்கின் பார்ட் 2 என்னன்னு தெரியல. நான் பார்த்துட்டு இன்றைக்கி போடுறேன். போட முடிஞ்சால் இன்றைக்கி வீடியோ போட்டுக்கிறேன். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ போட முடிஞ்சு தான் போட்டுக்கிறேன். யாரா இவன் இவ்வளோ காசு சம்பாதிச்சுட்டு இருக்கான்? இவளை இவனும் நியூ பிளேயராக இருப்பானோ? வாய்ப்பே இல்லை. ஐயோ என்ன 100 வந்துருச்சா? நூர் அகமத். ஓகே கைஸ், இந்த கேம் பிளே வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஐ லைக் திஸ் அப்படின்னு போட்டு விட்ருங்க கமெண்ட். வேறு ஏதாவது டாஸ்க் வச்சுருந்தீங்கனாலும் சொல்லுங்கள், போட்டுடலாமா இருக்காங்க. நம்ம தான் லோ ரேங்க்கில் இருக்கோமோ? இல்லை, இவன் தான் லோ ரேங்க்கில் இருக்கான். ஆடா இவனை ஈக்குவலாக இருக்காங்க. ஏதாவது ஹேக் ஏதாவது பண்ணுறானோ? இல்லை, வாய்ப்பே இல்லை ஹேக் பண்ணுறதுக்கு. ஆனால் ஸ்டார்டிங்லேயே எப்படி? இவனும் என்னோட கம்மியாக தான் இருக்கான், ஆனால் காசு நிறைய சம்பாதிக்கிறான் போல. ஆமாம், நான் வெறும் 8 தான். இப்போ 16. இப்போத்துலேருந்து பாருங்கடா இந்த காளியோடைய ஆட்டத்தை. ஐயோ டோர் அப்கிரேட் பண்ணவே மறந்துட்டேன். அப்பா ஃபஸ்ட்டு டோர் அப்கிரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 200 ஒன்று வரும்ல, அந்த 200ல் தான் இது வைக்க போகிறேன். இப்போ நம்மளும் வந்து கொஞ்சம் டீசெண்டான இதுக்கு வந்திருக்கோம். ஐயோ இவன் வேறு ஸ்டேட்டாக நம்மக்கிட்ட தான் வரும் போல். இல்லை வரல, 4வது லெவல் வந்துட்டான்டா இவன். ஆக்சுவலாக இது என்னது? சும்மா தான் வச்சுருக்கானுங்களோ இந்த பெட்டு அதெல்லாம் போட்டுது. இது கூட என்னன்னு தெரில எனக்கு. இன்னொன்று 10 போட்டு விட்டு இப்போ இது நெக்ஸ்ட்டு. அப்பா ஐயோ நம்மக்கிட்டே வந்து தொலைகிறான்டா இவனெல்லாம். இவனெல்லாம் எவன்டா கூப்பிட்டது? ஓகே கைஸ், இப்போதைக்கு இந்த கேமில் நம்ம ஜெயிப்போமா மாட்டோமான்னு எனக்கும் தெரியல. ஏன்னா நான் வந்து டே 2ல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயும் இதே மாதிரி இன்னொன்று விளையாண்டுட்டு இருந்தேன். அதில் வந்து டே 2லேயும் தோற்றேன், டே 1லேயும் தோற்றுட்டேன்.
அது ரொம்ப மன வருத்தமாக எடுத்துச்சு. இவன் பாருங்க எவ்வளோ காசு சம்பாதிச்சுட்டு இருக்கான், இன்னும் அப்கிரேடே பண்ண மாட்டேங்கிறான். நம்ம ஃபஸ்ட்டு டோர் அப்கிரேட் தான்ப்பா, அப்புறமா தான் இதெல்லாம். ஓகே, நம்ம வந்து 32 சம்பாதிச்சுருந்துருக்கோம், என்னமோ ஆயிடுச்சு. நம்ம டோர் மட்டும் அப்கிரேட் பண்ணால் போதும்ன்ட்டு டோர் மட்டும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போது திரும்பவும் இது ஒன்று கொடுக்கணும். கன்ஃபார்ம் கொடுத்து தான் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் கொடுக்கணும் அப்படின்ட்டு கொடுக்குறேன். எங்ககிட்ட மட்டும் வராத. லெவல் 3யா? லெவல் 5 போயிட்டாங்க கைஸ் அவன். நம்ம தான் என்னத்தை சொல்கிறது அப்படின்ட்டு நம்ம தான் ரொம்ப லோ லெவலில் இருக்கோம். ஐயோ, டோரை இப்போ கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணியே ஆகணுமே. இல்லை, அப்போ இப்போ காசு கொடுத்து நம்ம இப்போ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் கம்ப்யூட்டர். டே என்னடா காப்பாற்றணுண்டா என்ன அப்படின்ட்டு. டோர் லெவலில் 8க்கு அப்கிரேட் பண்ணணும். இதுதான் டோர் 8. அப்போது இப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படுது. 8 அதிகமாகிட்டு இருக்கும் இதில் மட்டும். ஓகே, இது ஒரு 2, இது ஒரு 2. பிகாஸ் நான் இப்போ இன்னொன்று வைக்க போகிறேன். அதுதான் அது என்ன அப்படின்னா, அது இங்கே இருக்குது பாருங்க. ஐயோ, நம்ம இன்னைக்கு செத்துட்டோம் போல. டோர் டெவலை ஃபஸ்ட்டு அதிகப்படுத்தணுண்டாடி. எனக்கு இங்கே அள்ளு விடுது. என்னடா இது? ஓ, அது இல்லையா நம்மக்கிட்ட? இருக்கு. இப்போ தான் நம்ம இதுக்கே அவன் பாருங்க எங்கே போயிட்டான்ட்டு. இவனும் அவனும் ஒரே ஈக்குவல் லெவலில் தான் இருக்காங்க. சே, எனக்கு இதெல்லாம் கொடுங்கடா, நானும் பொழைச்சிப்பேன்டா. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் கொடுக்கவே மாட்டீங்களே. வாங்கடா வாங்கடா. ஐயோ, கடைசி 4 செகண்ட்ஸ். 2, 1. என்ன இவன் வந்தால் மட்டும் நம்மளை அடிக்கவே மாட்டான் போல. ஓகே கைஸ், டே 2 முடிஞ்சிருச்சு. இதோட இந்த கேம் பிளே வீடியோவே முடிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அமிக்கின் சர்வைவல் அப்படிங்கிற அந்த கேமுடைய கண்டினியூஷன் நான் இன்னும் கொடுக்கல. நான் இன்றைக்கே போட்டுக்கிறேன் அந்த வீடியோவை. ஓகே கைஸ், பாய்.